ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ராணுவத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் கிடைத்த அடுத்த நொடி மின்னல் வேகத்தில் பறந்து சென்ற அமெரிக்க ராணுவத்தினர் செய்த சம்பவம்தான் போதைப்பொருள் கும்பலை நிலைகுலைய வைத்தது. நடுக்கடலில் என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த காணொலியில். கரிபியன் கடல் வழியாக லத்தீன் தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் அதிக அளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இப்படி கடத்தப்பட்டு வரும் போதைப் பொருட்கள் அனைத்தும் அமெரிக்காவுக்குள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக வெனிசுலா நாட்டில் இருந்து போதைப் பொருள் அதிகம் கடத்தப்படுவதாகவும் இதற்கு பின்னணியில் சீனா இருப்பதாக அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். வெனிசுலாவில் இருந்து பசிபிக் மற்றும் கரிபியன் கடல் வழியாக போதைப் பொருட்கள் கடத்தும் சம்பவத்திற்கு எதிராக ஆபரேஷன் சதர்ன் ஸ்பியர் என்ற பெயரில் அதிபர் டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு நிர்வாகம் கடும் நடவடிக்கையை எடுத்து வருகிறது. குறிப்பாக சர்வதேச கடல் எல்லையில் நீர்மூழ்கி கப்பல்கள், போர் விமானங்கள் குவிக்கப்பட்டு 24 மணி நேரமும் கடற்படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சமீபத்தில் போதைப் பொருள் கடத்த வந்த வெனிசுலா நாட்டு கப்பலை அமெரிக்க கடற்படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தினர். இதற்கு வெனிசுலா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த நிலையில் கிழக்கு பசிபிக் கடல் வழியாக கப்பலில் போதைப் பொருள் கடத்தி வருவதாக அமெரிக்க ராணுவத்திற்கு உளவுத்துறை மூலம் ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலை தொடர்ந்து கரிபியன் கடல் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் அமெரிக்க ராணுவம் ஈடுபட்டிருந்தது. அப்போது அந்த வழியாக போதைப் பொருள் கடத்தி வந்த கப்பலை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். ஆபரேஷன் சதர்ன் ஸ்பியர் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு மட்டும் பசிபிக் மற்றும் கரிபியன் கடல் வழியாக போதைப் பொருட்கள் கடத்தி வந்த கப்பல்கள் மீது 20 முறை தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்க ராணுவம். இந்த தாக்குதலில் 80க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.